இருந்தாரோ அது போலதான் நம்மளும் எல்லாருமே இருக்கிறோம். தட் மீன்ஸ் அவர் நமக்கு ரட்சித்த உடனே அவருடைய திரு ரத்தத்தினால நம்மளை வேலி அடைக்கிறார், நம்மளை மூடிக்கொள்ளுகிறார். அவருடைய பாதுகாப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, அவருடைய அக்கினி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு. ஓகே, நம்மளை சுற்றிலும் பெரிய வேலி அடைத்து விடுகிறார். அப்ப இதைய மீறி எப்படி ஒருத்தனுக்கு ஆபத்து வரும்? ஆண்டவர் ஆசீர்வதித்த காரியங்களில தீமைகளும் அழிவுகளும் இழப்புகளும் எப்படி வரும்னு கேட்டா, அந்த மனிதனே கர்த்தர் கொடுத்த பாதுகாப்ப அப்படி மீறி நடக்கும் போதுதான் பிசாசானவன் அவங்களை தொட முடியும். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படி மீறி நடக்கிறது என்ன? கட்டளை. கர்த்தர் என்ன சொல்றாரு? இது செய்யக்கூடாதுப்பான்னு சொல்றாருல, அதையே அந்த மனிதர் செய்யும் போது நிச்சயமாக யார் மேற்கொள்வதற்கு ரைட்ஸ் இருக்கு? லூசிபர் என்கிற சாத்தான் மேற்கொள்வதற்கு அவனுக்கு